இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித பிரசித்தாவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். இன்று ஜூலை மாதம் 23ஆம் நாள் புதன்கிழமை. எப்படி இருக்கிறீர்கள்? குடும்பத்தில் அனைவரும் நலமா? நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக அனுதினமும் இறை இயேசுவிடமும் அன்னை மரியாவிடமும் ஜெபிக்கின்றேன். பாலை நிலம் போல உங்களை சுற்றிலும் பசுமையற்ற நிலைமை, நீரூற்று தென்படாத நிலைமை தற்போது உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டாலும் எந்த பயமும் உங்களுக்கு வேண்டாம். ஏனென்றால் இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது, நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன் என்பதாய். இங்கு அப்பம் என்பது உங்கள் தேவைக்கான நிறைவை குறிக்கின்றது. அது பண தேவையாக இருக்கலாம், ஒரு சொந்த இல்லம் ஆக இருக்கலாம், வாகனம், திருமணம், வேலை, பிசினஸ், படிப்பில் உயர்வு, ஒரு நல்ல வரன், குழந்தை பாக்கியம், இப்படி எதற்காக நீங்கள் ஏங்குகிறீர்களோ அது நிச்சயம் உங்களுக்கு அப்பத்தை போல வானத்திலிருந்து பொழியப்படும். உங்கள் ஆன்ம பசி தீரும் என்கிறார் இயேசு. குழப்பம் ஏன்? இல்லாமையை குறித்த புலம்பல் இனி உங்களுக்கு தேவையே இல்லை நண்பர்களே. எகிப்து நாட்டிலிருந்து வெளிவந்து 2ஆம் மாதம் இறைச்சி இல்லை என்று முறுமுறுக்கிறார்கள் இஸ்ரவேல் மக்கள். ஒரு மாதம் முழுவதும் பகைவரின் படையினின்று ஆண்டவர் காத்தார். குளிர், மழை, வெயில், கொடூர விலங்குகள் இவற்றிடம் இருந்து எல்லாம் காத்து வந்த ஆண்டவரை அவர்கள் நினைக்கவில்லை. ஆண்டவரை எதிர்த்து முறுமுறுத்தார்கள். உடனே ஆண்டவர் மோசேயை அழைத்து கூறுகிறார், இஸ்ரவேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டேன். மாலையில் இறைச்சி, காலையில் அப்பம் அவர்கள் உண்ணலாம், இனி நிறைவடையலாம் என்று போய் அவர்களிடம் சொல் என்றார். ஆம், நமக்கும் அதே போல் தருவார். உங்கள் தேவைகள் அனைத்தையும் தாராளமாக ஜெபத்தோடும் துதியோடும் கூட நீங்கள் அன்றாடம் முறையிடுங்கள். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் ஒரு நாளும் முறுமுறுக்காதீர்கள். அவர் நம் ஜெபத்தை கேட்கின்ற தேவன். மன்னா அதை ஆசியாய் உங்களுக்கு தருவார். இன்றைய நற்செய்தி வாசகம் 100 மடங்கு விளைச்சலை பற்றி நம்மிடம் பேசுகின்றது. விதைப்பவர் ஓமை உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். நாம் செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் 100 மடங்கு பலம், த ஃபுல்லஸ்ட் கெயின் வேண்டும் என்றுதானே நாம் அனைவரும் ஆசைப்படுவோம். அப்போது ஆண்டவரின் வார்த்தை என்னும் விதை நல்ல நிலமாகிய உங்கள் மனதில் விழ வேண்டும். அதற்கு நீங்கள் வேலியடைத்து தினமும் ஜெபம் என்னும் நீர் பாய்ச்சி, உரம் என்னும் துதி பாடி காத்து வளர்த்திட நிச்சயம் அது வளர்ந்து பறந்து விரிந்து ஒரு நாள் பெரிய மரமாகி 100 மடங்கு பலன் உங்கள் வாழ்க்கையில் தரும். உங்கள் குடும்பத்தில், வேலையில் ஆசீர்வாதமான மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அவை உங்களுக்கு வாய்க்கும். ஆனால் அந்த வார்த்தை என்னும் விதை வழியோரம் விழுந்தால் பறவைகள் வந்து தின்றுவிடும். பாறையின் மேல் விழுந்தால் மண் ஆழம் இல்லாததால் அது முளைக்காது. முட்செடி நடுவே விழுந்தால் முட்செடிகள் அதை நெருக்கிவிடும். அப்போது அந்த விதை வேர் விடாது, தழைக்காது. பிசாசு இதுபோல பல தடைகளை குடும்பத்தில், கணவன் மனைவி இடையே, பிள்ளைகளால், உறவுகளால், வேலையிடத்தில் மற்றவர்களால் கொண்டு வந்து கொண்டேதான் இருப்பான். அதனால் நாம் என்ன செய்வோம்? சண்டை போடுவோம், அழுவோம், தனியாக அமர்ந்து கொள்வோம், சாப்பிட மாட்டோம். குடும்பத்தில், வேலையிடத்தில் நிம்மதி இருக்காது. இதனால் கடைசியில் ஜெபிக்கவும் மாட்டோம். குடும்பத்தில் ஜெபம் இருக்காது.
ஈஸியாக அவன் நினைத்ததை சாதித்துவிட்டு சென்று விடுவான் பிசாசு. என்று ஜெபம் நம் குடும்பத்தில் தடைபடுகிறதோ அன்று வளர்ச்சியும் தடைபடும், ஆரோக்கியம் தடைபடும், நோய்கள் நம் குடும்பத்திற்குள் வரும். இதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது நண்பர்களே. எந்த ஒரு பிரச்சனையாய் இருந்தாலும் அதை உடனே பேசி தீர்த்துவிட்டு தனி ஜெபமோ குடும்ப ஜெபமோ அது தடைபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். யாராவது ஒருவர் உத்தரவாதம் எடுக்க வேண்டும், குடும்பத்தில் விட்டு கொடுக்க வேண்டும், ஞானமாக குடும்பத்தை வேலையை நடத்த வேண்டும். இன்றைய நாளில் இதை சிந்தியுங்கள். செபிக்கலாமா? இயேசுவே, நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல நான் இருந்து 30, 60, 100 மடங்காக விளைச்சலை கொடுக்க ஆசைப்படுகிறேன். என் இதயத்தில் விதை செழிப்பாக வளரக்கூடிய நல்ல நிலமாக நீர் மாற்றும். உரம் போட்டு என்னை காத்தருளும் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.